மிராக்கிள் பேபி சீரீஸில் நான் பார்த்து ரொம்ப வியந்த அண்ட் நான் பார்த்து ஐவிஎஃப் பண்ண ஆர் டெலிவரி பண்ண கேசஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு யங் கப்பிள் என்கிட்ட ரொம்ப நாளாக ட்ரஸ்டடாக வந்துட்டுருக்க ஒரு கப்பிளோட ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். ரெண்டு பேரும் உயர்ந்த படிப்புகள் படித்த கப்பல், கன்சீவ் ஆகலை 3 இயர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எல்லாரும் இருக்க மாதிரி யங் கப்பல் தானே, இவங்களுக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்க போகுது அப்படின்ற அந்த மைண்ட் செட் தான். அவங்க வெளியில் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட் கிட்ட போயிடலாம் அப்படின்ற போது வந்தபோது எல்லாமே ரிவ்யூ பண்ண போது எக்கு கவுண்ட் நல்லா இருந்தது, ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருந்தது, 2 சைட் கருக்குழாயும் நல்லா இருந்தது. அப்போது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ஈஸி கேக் வாக் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேரும் முதல்ல சிம்பிள் ட்ரீட்மெண்ட் நம்ம போகலாம், அதிலே கன்சீவ் ஆகிடுவீங்க, அப்படி இல்லைனா ஐயுஐ வேணால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணோம் மியூச்சுவலாக. அப்போது எக்கு வளர்த்தி நம்ம பார்க்கும்போது எக்கு ரப்சரே ஆகலை. எக்கு ரப்சரே ஆகலை அப்படிங்கிற போது முதல் சந்தேகம் வந்தது. ஏன் இது வருது அப்படின்னு கொஞ்சம் மெடிசனை மாற்றி பார்க்கும்போது ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ரப்சர் பண்ண போதும் அவங்களுக்கு எக்கு ரப்சர் ஆகலை. அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினச்சி நம்ம லேப்ரோஸ்கோப்பி டிசைட் பண்ணோம். எக்கு ரப்சர் ஆகாத போது எண்டோமெட்ரியோசிஸ்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கா, ஒருவேளை அதனால தான் ரப்சர் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு லேப்ரோஸ்கோப்பி முறை ட்ரை பண்ணோம். ஆனால் லேப்ரோஸ்கோப்பி உள்ளே போட்டு பார்த்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஆச்சரியம் அங்கே தான், எந்த ஒருமே ப்ராப்ளமுமே இல்லையே உள்ளுக்குள்ளேயும். சரி, திருப்பி அதே முறையில் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஐயுஐ பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு எக்கு ரப்சர் ஆகிறதுல ப்ராப்ளமும் இருந்தது. எக்கு ரப்சர் ஆனாதானே ஒருத்தங்களுக்கு கரு முட்டை வெளியேறி அது விந்தணு பார்த்து உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும். அது இல்லைன்ற போது எப்படி ஆகும்? மேபி இந்த ரீசன்னால தான் இவங்க கருத்தரிக்கலை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஐவிஎஃப் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் அக்ரி பண்ணாங்க. ஐவிஎஃப் போகும்போது சரி, யங் பேஷண்ட் எல்லாமே நல்லா இருக்குது, ஈஸியாக தானே போகும் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. ஐவிஎஃப் போகும்போது அவங்களுக்கு எக்கே வளரல. முதல்ல ஐவிஎஃப்ல நல்ல இன்ஜெக்ஷன் 7 நாள் 8 நாள் போட்டுமே எக்கு வளரல. அவங்க ரொம்ப ஒரு தின் பில்ட்டாக இருந்தும் நார்மல் டோசஸில் வளரலை. ஒருவேளை நம்ம நார்மல் டோசஸ் கொடுத்ததுனால வளரலையோன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை கேன்சல் பண்ணிவிட்டு 2வது முறை ஐவிஎஃப் போனோம். ஐவிஎஃப் போய் அதில் நல்ல இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து இன்னும் நிறைய டோஸ் கொடுத்து வளருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வளர்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த டைமில் எக்கு வளர்ந்தது, ஆனால் எக்கு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப புவர் குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அந்த டைமில் கரு ஃபார்ம் ஆகும்போது கருவோட குவாலிட்டியும் ரொம்ப புவராக இருந்தது. மேபி இதனால தானோ நம்மளுக்கு கருத்தரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி ஐயுஐ பண்ணும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கர்ப்பப்பையோட வாய் ரொம்ப டைட்டாக இருக்கும். இது பேர் சர்வைக்கல் ஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அந்த கருவை உட்செலுத்தும் போது ரொம்ப பேசேஜ் ஃப்ரீயாக இருக்கணும். அந்த கரு நேராக போய் கர்ப்பப்பையில் தான் உட்காரணும், எந்த ஒரு தரையுமே இருக்கக்கூடாது. அப்போது அதுக்கு சர்வைக்கல் ஷேவிங்ன்ற இந்த ஸ்பெஷல் ப்ராசஸும் நான் பண்ணேன். ஸோ அதையும் பண்ணி ஓகே, எல்லாமே க்ரீன் சிக்னல் தான், ஆனால் கொஞ்சம் கரு குவாலிட்டி கம்மியாக இருக்குது, வைக்கலாமான்னு முயலும்போது அந்த கருச்சிதைவு நடந்துருச்சு. அது கருத்தரிக்கலை, ஏன்னா குவாலிட்டி புவராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம டிலே பண்ணிகிட்டே இருக்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம சில பெரிய டாக்டர்ஸ் எல்லாரையுமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரியான கண்டிஷன், ஒரு புவர் குவாலிட்டி எக்ஸு 2வது வாட்டி ஐவிஎஃப் பண்ணும்போதும் ரிப்பீட்டடாக புவர் குவாலிட்டி எக்ஸுன்னு வரும்போது நம்ம இவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இவங்களுக்கு டோனர் முறையை தேர்ந்தெடுத்துட்டு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கர்ப்பப்பை வாய் ரொம்ப டைட்டாக இருந்தது. அந்த டைமில் நம்ம கர்ப்பப்பை வாயில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இமீடியட்டாக பிரித்து விட்டுட்டு அந்த எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபரை பண்ணோம். ஃபைனலி அது போய் ஒட்டி ப்ரெக்னென்சியில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமையும் போய் கடைசியாக ஒரு ஹெல்த்தி மேல் பேபி பிறந்தது. அதுதான் இவங்களோட ஸ்டோரி. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க குழந்தைய நாள் கடத்தாமல் இமீடியட்டாக ஐவிஎஃப்க்கு போனது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நம்பிக்கையான பேஷண்ட். எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் நடந்து திருப்பி தடைகள் வந்துட்டு இருந்தாலும் ஒரே டாக்டர் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடமா பார்த்தது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அவங்களோட ஃபைலை நம்ம கண்டினியூஸாக பார்க்குறோம். 3வது, நம்ம சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஒவ்வொன்றுத்துக்கும் சக்ஸஸும் இருக்குது ஃபெயிலியரும் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க பொறுமையாக இருந்து கடைசி வரைக்கும் பார்த்து ஃபைனலாக நம்மக்கிட்ட சக்ஸஸும் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரியுமே நிறைய பேர் கன்சீவ் ஆகுறாங்கங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஐவிஎஃப்ஏ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சக்ஸஸ் ஆகிறது இல்லை. நிறைய ஃபெயிலியர்ஸை தாண்டியும் கடைசியாக அந்த குழந்தைய
கையில் தூக்கும்போது அவங்களோட ஃபெயிலியர்ஸ் எல்லாமே அவங்க மறந்துடுறாங்க. இதுதான் நான் கண் கூட வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறேன். ஒரு ஐவிஎஃப் ஃபெயிலியருங்கிறது உங்களோட ஃபெயிலியராக நீங்கள் எடுத்துக்காதீங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு, சயின்ஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு. உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் ஓகேவாக இருக்குமோ அந்த ட்ரீட்மெண்ட் அந்த டாக்டர் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நீங்கள் போய் ஒரு நல்ல சென்டர் அண்ட் நல்ல டாக்டராக சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஐ எம் கௌரி. எனக்கு 2014 மேரேஜ் ஆச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்துட்டோம். ஐயுஐயும் ஒரு 10 times பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கோவிட் வந்த அப்புறம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரெஃபர் பண்ணாங்க, இந்த மாதிரி டாக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினோம். மேடம்க்கு பேசினப்போ அவங்க வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா மேம்க்கு 2022 அவங்கள நாங்கள் பார்த்தோம். போனப்போ அவங்க வந்து எனக்கு கேட்ராக் இருந்ததுனால கேட்ராக் சர்ஜரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே லேட் பண்ணி எங்களுக்கு ஹோப் இல்லை, எல்லா இடமும் இப்படியே தான் போயிட்டுருக்கு, நம்ம எங்கே போனாலும் நமக்கு சக்சீட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். சரி, திரும்பவும் நாங்கள் வந்து டிசம்பரில் போயிட்டு அவங்கள மீட் பண்ணோம். அப்போ வந்து அவங்க ஜனவரியில் பண்ணலாம் ஃபஸ்ட் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜனவரி பண்ணினோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி ட்ரீட்மெண்ட் அவங்கக்கிட்டேயே கண்டினியூ ஆச்சு. அகைன் வி டூ ஐவிஎஃப் ஆன் ஜூன் 2022. த சேம் அகைன் ஐவிஎஃப் காட் ஃபெயிலியர். நாங்கள் வந்து இதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் தாட்டில் இருந்தோம். மேம் வந்து எங்களை வந்து விடலை, நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு எந்த ஹோப்புமே இல்லை. எங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரே ஒரு இதனால மட்டும்தான் நாங்கள் வந்து நம்பிக்கைனால மட்டும்தான் நாங்கள் வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணோம். திரும்பி நவம்பர் 2023 நாங்கள் வந்து திரும்பி ஐவிஎஃப் பண்ணோம். அது கன்சீவ் ஆகி இப்போது எனக்கு அழகான பேபி ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க லாஸ்ட் மந்த்து. இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். காட்ஸ் கிரேஸ் எங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா மாமா வந்து எங்களுக்கு கடவுள் தான் அமைச்சிருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா மேம். இதே மாதிரி இன்னொரு மிராக்கிள் பேபி ஜர்னியில் நான் திருப்பி உங்களை பார்க்குறேன்.